வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவு முறை பற்றி விவாதிப்போம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவுமுறை சராசரி மனிதரிடமிருந்து வேறுபட்டது என்பது வெளிப்படையானது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் மனித உடலில் இருந்து அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுகின்றன. ஆனால் சிறுநீரகங்கள் சேதமடைந்தால் அவை சரியாக வேலை செய்யாது. எனவே நோயாளிகள் தங்கள் உணவை பராமரிப்பதன் மூலம் நிலைமையை நன்கு கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். கட்டுப்படுத்தப்பட்ட உணவு 2 நோக்கங்களை கொண்டுள்ளது. முதலாவதாக, சிறுநீரகத்தின் சுமையை குறைக்க கழிவுப் பொருட்களை உட்கொள்வதை குறைப்பது. இரண்டாவது, அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குவது. நமது உடலில் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்களை சரியான உணவை உட்கொள்வதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். ஆனால் சிறுநீரகங்கள் செயல்பட தவறினால் உடலில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு பதிலாக கிரியேட்டினின் மற்றும் யூரியா போன்ற கழிவுப் பொருட்கள் குவிந்துவிடும். இப்போது நோயாளி உணவை கவனிக்கவில்லை என்றால் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவை கட்டுப்படுத்துவதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இந்த வீடியோவில் ஆரம்பித்து உணவில் கவனம் செலுத்துவதன் மூலம் கிரியேட்டினின் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். நீங்கள் கிரியேட்டினினை கட்டுப்படுத்த விரும்பினால் கிரியேட்டினின் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தசைகளில் உருவாகும் ஒரு கழிவுப் பொருளாகும். இதுவும் ஒரு வகை புரதமாகும். சிறுநீரக செயலிழந்த நோயாளி பருப்பு வகைகள், அசைவ உணவுகள் மற்றும் பால் பொருட்களை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வதன் மூலம் அதிக புரதத்தை எடுத்துக்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் கிரியேட்டினின் அளவும் உடலில் அதிகரிக்கும் மற்றும் அறிக்கைகளிலும் பிரதிபலிக்கும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உணவில் புரதத்தின் அளவை நிறுத்துவது அல்லது குறைப்பது. மருத்துவ அறிக்கையில் புரதத்தின் அளவு இயல்பானதாக இருந்தால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி புரதத்தை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உடலில் கிரியேட்டினின் உருவாவதை குறைக்க அசைவம் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்கவும். இதேபோல் நீங்கள் எவ்வளவு புரதத்தை உட்கொள்ள வேண்டும் என்பதற்கான உங்கள் சீரம் புரத அறிக்கைகளையும் இது சார்ந்துள்ளது. உங்கள் மருத்துவ அறிக்கையில் மொத்த புரதம் குறைவாக இருந்தால் நீங்கள் புரத அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் இது கட்டுமான பொருளாகவும் இருக்கிறது, மேலும் அதன் குறைபாடு உடலுக்கு வேறு பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் முட்டை, மீன், சிக்கன், ஆட்டிறைச்சி போன்ற அசைவப் பொருட்களை சாப்பிடுவதை இன்னும் நிறுத்த வேண்டும். பருப்பு வகைகள் போன்ற புரதச்சத்து நிறைந்த சைவ மூலத்தை வாரத்திற்கு 2 முதல் 4 வரை முறையாவது சாப்பிடத் தொடங்குங்கள். ஏனெனில் இது அதிக அளவு கிரியேட்டினினை உருவாக்காது, மேலும் பருப்பு வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் உடல் சரியாக வேலை செய்ய போதுமான அளவு புரதத்தை அளிக்கிறது. இப்போது உடல் உற்பத்தி செய்யும் மற்றொரு கழிவுப் பொருள் யூரியா. இது நிறைய அறிகுறிகளை கொண்டுள்ளது, மேலும் அது உடலில் குவியத் தொடங்கினால் அது அதிக சிக்கல்களை உருவாக்குகிறது. மேலும் நோயாளி குமட்டல், வாந்தி, பசியின்மை, தசை சோர்வு ஆகியவற்றை உணரத் தொடங்குகிறார். ஆனால் யூரியா கல்லீரலால் உற்பத்தி செய்யப்படுகிறது, மேலும் கல்லீரல் எந்த அளவு யூரியாவை உற்பத்தி செய்யும் என்பது உணவை ஜீரணிக்க கல்லீரல் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்பதைப் பொறுத்தது. எனவே அதிக புரதம் மற்றும் வறுத்த உணவுகள் போன்ற கனமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாததால் உடலில் அதிக யூரியா உற்பத்தி செய்யப்படும். வெளியேற்றப்படுவதற்கு பதிலாக யூரியா கிரியேட்டினுடன் சேர்ந்து உடலில் சேரும், மேலும் இது ஆரோக்கியத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். எனவே உணவில் சிறிதளவு மாற்றங்களைச் செய்வதன் மூலம் உடலில் யூரியா அளவை கட்டுப்படுத்தலாம். எனவே எனது நோயாளிகள் அனைவரும் பொரித்த உணவுகள் மற்றும் ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி மற்றும் கோழி போன்ற சிவப்பு இறைச்சியை எடுத்துக்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்துகிறேன், ஏனெனில் அவை கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை முழுவதுமாக உயர்த்தும். இப்போது பொட்டாசியம் பற்றி பேசலாம். பொட்டாசியம் சாதாரண வரம்புகளுக்குள் இருக்கும்போது தசைகளுக்கு வலிமையையும் சக்தியையும் தருவதால் இது கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை விட ஆபத்தானதாக கருதப்படுகிறது.
ஆனால் பொட்டாசியம் அளவு அதிகரிப்பதால் நமது தசைகளில் சோர்வு உண்டாகிறது. மேலும் நமது உடலின் மிக முக்கியமான பகுதி நமது இதயம் ஆகும். எனவே பொட்டாசியம் இதயத்திற்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறது, ஏனெனில் இது தசைகளால் மட்டுமே ஆனது. மேலும் அதிக பொட்டாசியம் அளவு இதய தசைகளில் சோர்வை உருவாக்குகிறது மற்றும் உந்தி மெதுவாக்குகிறது. இந்த நிலை இதய செயலிழப்பு மற்றும் திடீர் மரணம் கூட ஏற்படலாம். எனவே குறைந்த அளவு பொட்டாசியம் உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. நம் உடல் இயற்கையாக பொட்டாசியத்தை உற்பத்தி செய்யாது, ஆனால் நாம் உண்ணும் உணவில் பொட்டாசியம் உள்ளது. எனவே அடுத்த கேள்வி எழுகிறது, பொட்டாசியம் அளவை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் பொட்டாசியம் உள்ளது என்பது உண்மை. ஆனால் நாம் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதைப் பொறுத்தது. எனவே பொட்டாசியம் அளவு குறைவாக உள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் பொட்டாசியம் அளவை கட்டுப்படுத்தலாம். இப்போது அதிக பொட்டாசியம் அளவை கொண்ட உணவுப் பொருட்களைப் பற்றி பேசலாம். வாழைப்பழம், கிவி, வெண்ணெய், உலர் பழங்கள், பேரிச்சம்பழம், உருளைக்கிழங்கு, பச்சை இலை காய்கறிகள் மற்றும் வெல்லம் ஆகியவற்றில் அதிக பொட்டாசியம் உள்ளது. மேற்கூறிய பொருட்களை தவிர்த்தால் பொட்டாசியம் அளவை கட்டுப்படுத்தலாம். இது தவிர மற்ற உணவுப் பொருட்களையும் அதற்கேற்ப உண்ணலாம், ஏனெனில் அவற்றில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது. இப்போது குறைந்த பொட்டாசியம் உள்ள காய்கறிகளை தேர்ந்தெடுப்பதற்கான எளிய விதியை நான் தருகிறேன். எப்போதும் பழுப்பு நிற வேர் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை தவிர்க்கவும். உருளைக்கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு மற்றும் சாமை போன்ற பழுப்பு நிற வேர் காய்கறிகள். பழுப்பு நிற கிழங்கு வகை காய்கறிகளின் முழுமையான பட்டியல் உங்கள் திரையில் உள்ளது, அவற்றை குறித்துக் கொள்ளவும். இதேபோல் கீரை, கொத்தமல்லி மற்றும் முட்கோசு போன்ற பச்சை இலை காய்கறிகளிலும் அதிக அளவு பொட்டாசியம் இருப்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த வீடியோவின் விளக்கப் பெட்டியில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கான முழுமையான உணவு அட்டவணைக்கான இணைப்பை நான் இட்டுள்ளேன். அங்கு சென்று உணவை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். பல சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று காய்கறிகளை கசிந்து சாப்பிடுகிறார்கள். உணவுப் பொருட்களில் உள்ள பொட்டாசியத்தை கட்டுப்படுத்த இது ஒரு நல்ல செயல்முறையாகும், ஆனால் கசிவு செயல்முறையின் பிற பக்க விளைவுகளும் உள்ளன. இதைச் செய்வதன் மூலம் உணவுகள் அவற்றின் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை இழக்கின்றன. மேலும் கசிந்த உணவை நீண்ட நேரம் சாப்பிட்டு வந்தால் அது உடலில் பலவீனத்தை உண்டாக்கும். எனவே பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கும் போது கசிவு செயல்முறையை தொடங்கவும். வலிமையை பராமரிக்க உடலில் சாதாரண பொட்டாசியம் அளவு இருக்கும் போது அதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. கசிவு செயல்முறையை நீங்கள் தொடங்க வேண்டுமா என்பதும் அறிக்கைகளைப் பொறுத்தது. எனவே காய்கறிகளை எப்பொழுதும் கசக்காதீர்கள், ஏனெனில் காய்கறிகளை அதிகமாக காய்ச்சினால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நம் வாழ்நாள் முழுவதும் கசிவு செயல்முறையை நாம் செய்ய முடியாது, ஏனெனில் அது பலவீனத்தை உருவாக்கும். சரி, உணவில் இருந்து கிரியேட்டினின், யூரியா மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தியுள்ளோம். ஆனால் மிக முக்கியமான மற்றொரு விஷயம் சோடியம். உப்பில் சோடியம் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம், அது உயர் இரத்த அழுத்தத்திற்கு மிகப்பெரிய காரணம். எனவே சோடியத்தை குறைப்பதால் 2 நன்மைகள் உள்ளன. சோடியத்தை குறைப்பதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும், மேலும் கால் வீக்கமும் குறையத் தொடங்குகிறது. உடலில் அதிகப்படியான உப்பு திரவம் திரட்சியை ஊக்குவிக்கிறது, இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மிகவும் ஆபத்தானது. எனவே உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படாது என்பதால் குறைந்த அளவு உப்பை பயன்படுத்துவது நல்லது. ஆனால் சந்தையில் கருப்பு உப்பு, கல் உப்பு, கடல் உப்பு என ஏராளமான உப்பு பொருட்கள் உள்ளன. நீங்கள் சாதாரண கடல் அல்லது டேபிள் உப்பை பயன்படுத்தலாம், ஆனால் ஒவ்வொரு உணவிலும் உப்பின் அளவு 1 சிட்டிகை இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சிறுநீரக செயலிழந்த நோயாளியாக இருந்தால் உங்கள் உணவில் ஆரஞ்சு, பருவகால மாம்பழங்கள் மற்றும் திராட்சைகள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும், ஏனெனில் அவை அமிலத்தன்மை கொண்டவை.
சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருக்கும். மேலும் அமில உணவுகளை சாப்பிடுவதால் இரத்தம் அமிலமாகி சேதமடைந்த சிறுநீரகங்களில் பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அனைத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளிலும் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை எனப்படும் ஒரு நிலையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நிலையில் முன்பு சிறுநீரகத்தின் மூலம் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் அமிலம் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவுடன் சேர்ந்து உடலில் சேரத் தொடங்குகிறது. இந்த திரட்டப்பட்ட அமிலம் இரத்தத்தை அதிக அமிலமாக்குகிறது. மேலும் இந்த அமில இரத்தம் வடிகட்டுதலுக்காக சிறுநீரகத்திற்குள் நுழையும் போது சிறுநீரகத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்த பிறகும் கிரியேட்டினின் மற்றும் யூரியா அதிகரிக்கத் தொடங்குகின்றன. இதை அடுத்த காணொளியில் விளக்குகிறேன். இனி நான் விடுப்பு எடுத்துவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன்.